எம்ஜிஆர், சரோஜாதேவி நடித்த பெற்றால்தான் பிள்ளையா என்ற படத்தில் வருகிற டூயட் பாடல்தான் சக்கரக்கட்டி ராசாத்தி என் மனசு வச்ச காப்பாத்தி. இந்த பாட்டை எழுதி முடித்த பின் தயாரிப்பாளரோடு எம்ஜிஆர் பார்க்க சென்றிருந்தார் கவிஞர் வாலி. எம்ஜிஆர் மேக்கப் அறையில் இருந்தார். அன்று அவருடன் அண்ணா அவர்களும் இருந்தார். வாலி வந்திருக்கும் விஷயம் எம்ஜிஆருக்கு சொல்லப்பட்டது. உடனே அவர் உள்ளே அழைக்கப்பட்டார். வாலியை பார்த்து அண்ணா அவர்கள் என்ன பாட்டு கேட்கலாமா என்று அன்புடன் கேட்க, பாடி காட்டுங்க என்று எம்ஜிஆர் சொன்னார். உடனே வாலி, சக்கரக்கட்டி பாப்பாத்தி என் மனசு வச்சுக்க காப்பாத்தி என்று பாடினார். முழு பாட்டையும் அண்ணா அவர்களும் எம்ஜிஆரும் ரசித்தார்கள். திடீரென்று அண்ணா அந்த பல்லவி மட்டும் இன்னொரு தடவை பாடி காட்டுங்க என்றார். வாலி மறுபடியும் பாடினார். உடனே அண்ணா, வாலி அந்த பாப்பாத்திங்கிற வார்த்தையை மாத்திடுங்க என்றார். அது என்ன தப்பு? பாப்பாத்தி காப்பாத்தி அழகா வந்திருக்கு, கிராமத்தில் பாப்பாத்தி என்று பெயர் இருக்கே என்றார் வாலி. சக்கரக்கட்டி ராஜாத்தி என் மனசு வச்சு காப்பாத்தி என்று மாற்றி சொன்னதும் இதுதான் சரி என்று முகம் மலர்ந்த அண்ணா, தேவையில்லாமல் நம் யார் மீதும் கல் எறிய வேண்டாமே என்றார். அதுதான் அண்ணா. எம்ஜிஆரும் அண்ணா சொன்னதை வழிமொழிந்தார். நாம் யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம், புண்படுத்த வேண்டாம் என்று சொன்னார் கவிஞர் வாலி. சந்தோஷமாக ஒப்புக்கொண்டு ராசாத்தி என்ற வார்த்தையை ராசாத்தி என்று மாற்றி எழுதி பாடல் இன்று வரை சக்கி போடுகிறது. ஆனந்தனாக எம்ஜிஆரும், மோகினியாக சரோஜாதேவி ஜோசியக்காரி வேடத்தில் நடித்திருந்தார். இந்த படப்பின் படப்பிடிப்பில் எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் பேசாமலே நடித்தார்கள். இயக்குனர் தான் இருவருக்கும் காட்சிகளை சொல்லி புரிய வைத்தார். ஜீவாவாக சவுகார் ஜானகி நடித்திருக்கிறார். அவர் வருகிற காட்சிகள் எல்லாம் அழுகை மையமாக இருந்தது. சவுகார் ஜானகி வந்தாலே அழுகைதான் என்று ரசிகர்கள் சலித்து கொண்டார்கள். பெற்றால்தான் பிள்ளையா படம் 1921ஆம் ஆண்டு சார்லி சாப்ளின் தி ஹிட் என்ற அமெரிக்க திரைப்படத்தை அடிப்படையாக கொண்ட படம். இக்கதையை முதலில் சிவாஜி கணேசனிடம் சொன்னார் எழுத்தாளர் ஆரூர்தாஸ். ஆனால் அவர் ஆர்வம் காட்டவில்லை. பின்னர் கதையை அவர் எம்ஜிஆரிடம் சொல்ல அவர் ஒப்புக்கொண்டார். எம்ஜிஆருக்கும் இதுபோன்ற கதையில் நடிக்க வேண்டும் என்று பல நாளாக நினைத்து கொண்டிருந்தார். எம்ஜிஆருக்கு நடனம் ஆடவும் சண்டை காட்சியில் நடிக்கவும் தான் தெரியும். சிவாஜி படம் போல பாசமலர் போல நடிக்க மாட்டார் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். அதை மாற்றுவதற்காக எம்ஜிஆர் சவாலாக எடுத்து நடித்த படம்தான் இது. 1964 ஜூனில் தொடங்கியது. இப்படம் 1966 வெளியானது. 1966 காலகட்டத்தில் படம் வெளிவந்த போது நிறைய பேர் இந்த படம் முதலாளிகளுக்கு காதலை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதா, இப்படி இளம் பிள்ளைகளின் மனதை கெடுத்து தொலைகிறார்களே, இப்படி எங்கும் கண்டன குரல் கேட்கிறது. காதலை விட பாசத்துக்கு முதலிடம் கொடுத்துள்ள படம் பெற்றால்தான் பிள்ளையா. ஆனந்தன் அனாதை. யாரோ தவமிருந்து யாரோ மடிசுமந்து பெற்ற பிள்ளையை வளர்க்க கடுமையாக உழைக்கிறான். தன் அருமை காதலி ஜோசியக்காரியையும் புறக்கணிக்கிறான். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்று காலத்திற்கும் மௌசு குறியாத இந்த பாடலை தந்த வள்ளல் எம்ஜிஆர் பெருமை மீண்டும் மகுடத்தில் ஏற்றிய படம் இது.